சிவகுமார் சார் கேட்டார் அங்கேயே விஜயா வாಹಿನಿ ஸ்டுடியோல தான் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் முடிச்சுட்டு கேட்டார், இப்படி ஒரு ஃபிலிம் இருக்கு, நல்ல கேரக்டர் பண்ணுமா அப்படின்னாரு. சார் வீட்டில் விட மாட்டாங்க சார் அப்படின்னு. அப்புறம் பாலா கேம் ஹோம் கேட்டாரு. தென் மை ஹஸ்பண்ட் டோல்டு, வாய்ப்பு தேடி தானே வந்திருக்கு, இந்த ஒன்றும் பாத்திரம் பண்ணலாம். கேட்கும்போது நம்ம அதுவும் வீட்டுக்கு வந்தவங்கள பிறக்க நிற்கிறது இட்ஸ் நாட், அது எத்திக்ஸ் இல்லைன்னு. தென் ஐ டோல்டு ஓகே. திருப்பியும் அவுட்டோர் அப்படின்னோடனே அதுக்கு ஒரு யார் கூட வர்றது அப்படின்னு சொன்ன உடனே சரி லக்ஷ்மி அம்மா பேசினாங்க, சிவகுமார் சார் ஒய்ஃப், நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒன்றும் பயம் கிடையாதுன்னு. இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மள அந்த ஃபீல் லைக் ஹோம் அப்படின்ற ஃபீல் இருந்துட்டே அதுதான். அது எப்பவுமே போனோம் வந்தோம் ஆஃபீஸ்க்கு என்னமோ ஒரு மெக்கானிக்கலாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கோம்னா நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, பிடிக்குது. நீங்களாவே சேது பத்தி சொல்லிட்டீங்க. நீங்க இப்ப என்னன்னா தமிழ் சினிமாவிலே முக்கியமான ஒரு படங்கள்ல சேது தவிர்க்கவே முடியாது. அது இன்ஃபேக்ட் ரெண்டு, ஒரு பக்கம் பாலா சார், ஒரு பக்கம் விக்ரம் சார் கொடுத்தது. ஆனா விக்ரம் சார் நடிச்சிட்டு இருந்தா கூட அவருக்கு ஒரு மறுபிரவேசம் மாதிரியான ஒரு படம் அது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு விக்ரம் டைரக்ட் பண்ண ஒரு 2 எபிசோட்ஸ் நான் அதுல நடிச்சிருந்தேன். அதுதான் வந்து தட் டைம் இட் செல்ஃப் ஹி டோல்ட், நான் சேதுன்னு ஒரு படம் பண்றேன், இதுக்கு டெஃபினெட்லி எனக்கு வந்து பெரிய லைஃப்ல வந்து பெரிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு ஹி டோல்ட். அண்ட் அதுல வந்து அன்னி கேரக்டர் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, நான் டைரக்டர் பாலா கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவரும் போய் சொன்னாரு. தென் அகெயின் அப்புறம் தான் சிவகுமார் சார் போய் சொல்லியிருக்காரு. சிவகுமார் சார் சொன்னா அப்ப 2 பேரும் ஒத்தரையே ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு தான் ஹி கேம் ஹோம். இப்ப சிவகுமார் சார் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு அது தெரியும் இல்லையா.